சொல்ல வேண்டும். ஆகவே இந்த அரசாங்கம் இனி வரும் காலங்களில் இது போன்ற ஒரு கடுமையான அதாவது அந்த மக்களுக்கு ஏற்பட்ட சூழ்நிலை வேறு மாவட்டத்தில் ஏற்பட்டால் இதை விட அவங்க ஆட்சியாளருக்கு தகுதி இல்லைன்னு சொல்ல முடியும். ஆகவே அருமை சகோதரர்களே, இன்னைக்கு நடந்த இந்த கள்ளக்குறிச்சியில் நடந்த இந்த மாதிரியான ஒரு கேவலமான ஒரு நிகழ்வு வேறு மாவட்டங்களிலே வராத அளவுக்கு இந்த மாவட்ட நிர்வாகமும் மாநில நிர்வாகமும் தலையிட்டு உடனடியாக தடுத்து அவர்களுக்கு தனியாக ஒரு அந்த கிராமத்தை அந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஒரு நிர்வாகத்தை ஏற்படுத்தி அவர்களை அந்த கிராமத்தில் உள்ள மக்களுக்கு எஜுகேட் பண்ணுங்க. சாராயத்தை குடிக்காதீங்க, கஞ்சாவை தடுக்கிறேன்னு சொன்ன எங்க தடுக்கிறீங்க? அதாவது தெருவுக்கு தெருவுக்கு ஒயின் ஷாப்பு அதை எங்க நிறுத்துறோம் இல்லையே. ஆக இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை சீர்வழிக்கிறது இந்த அரசு தான். இந்த அரசாங்கம் சரியான முறையில் செயல்பட்டால் இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை நாம் மீட்டெடுக்க முடியும். ஆகவே அரசாங்கத்திற்கு புரட்சி பாரத்தில் மீண்டும் ஒரு கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டு அரசாங்கம் இன்றிலிருந்து இதை தடுப்பதற்கான முயற்சி அந்த மாவட்ட நிர்வாகம் எடுத்து அந்த மக்களுக்கு விழிப்புணர்வை கொடுத்து அவன் பொருளாதாரத்தில் முன்னுக்கு வரணும், எஜுகேஷன் டெவலப் பண்ணா அவன் ஏங்க குடிக்கிறான்? அந்த மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணுது? அந்த மாவட்டத்தினுடைய நிர்வாகத்தில் உள்ளவர்கள் அந்த கிராமத்திற்கு சென்று அந்த கிராம மக்களுக்கு விழிப்புணர்வை கொடுத்து அவர்களுக்கு கல்வியில முன்னேற வேண்டும். கல்வியில முன்னேறினால் ஆட்டோமேட்டிக்கா அவனுடைய பொருளாதாரத்தில் அவன் டெவலப் ஆவான். அவன் இதை குடிக்கணும்னு அவசியமே இருக்காது. ஆகவே இந்த அன்பு சகோதரர்களுக்கு மீண்டும் ஒரு கருத்தை நான் சொல்ல வலியுறுத்துகிறேன். ஆகவே அங்கே நடைபெற்ற இந்த நிகழ்வு மற்ற மாவட்டங்களில் நடக்காத அளவுக்கு நமக்கு தெரிந்த அளவுக்கு நமக்கு தெரிஞ்சா எவன் எங்கெங்க அதெல்லாம் பண்றானுங்களோ அதை தடுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். நம்ம முயற்சியை கையில் எடுத்தோம்னா கண்டிப்பா அதை தடுத்து நம்மளால நிறுத்த முடியும். பாதிக்கப்படுறது நம்ம சமூகம், நம்ம ஜாதிகாரன் சாவுறான், வேற ஜாதிகாரங்க யாருமே சாவும். ஆகவே மீண்டும் ஒருவரை நான் அரசுக்கு இந்த கடுமையான நடவடிக்கை எடுத்து இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி புரட்சி பாரத்தின் மூலமாக மீண்டும் ஒரு கண்டனத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.